கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நமக்கு ஒரு புதிய மாதத்தை, ஜூன் மாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம், கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பார். கர்த்தர் தாமே உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்கவோ பயப்படவோ வேண்டாம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர். அப்படி என்றால் என்ன? கர்த்தர் உங்கள் வாழ்க்கைக்கு முன்பாக, உங்களுடைய வேலைக்கு முன்பாக, உங்களுடைய பிசினஸுக்கு முன்பாக, உங்களுடைய ஊழியத்துக்கு முன்பாக போகும் பொழுது பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும், தோல்விகளுக்கு முடிவு உண்டாகும், பிசாசுக்கு முடிவு உண்டாகும், சத்துடைய கிரியைகளுக்கு முடிவு உண்டாகும், உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற மாந்திரிக கிரியைகளுக்கு முடிவு உண்டாகும், அந்தகார கிரியைகளுக்கு முடிவு உண்டாகும். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகும் பொழுது எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை கற்களா இருக்கட்டும், எரிக கோட்டையா இருக்கட்டும், அவைகளெல்லாம் இடிந்து விழும்படி செய்வார். இன்றைக்கு என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். இதுவரைக்கும் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய பலன், உங்களுடைய பணம், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு முன்பாக கடந்து போயிருக்கலாம். இல்லைவென்றால் உங்களுக்கு முன்பாக ஒருவேளை உங்கள் வேலையாட்கள் கடந்து போயிருக்கலாம். இப்படி பலவிதமான காரியங்கள் கடந்து போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்பாக கடந்து போவேன். அவர் நம்மோடு கூட வரும் பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாக மாறிவிடும், வெற்றியாக முடியும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது நமக்கு முன்பாக நிற்கிற தடைகள், நமக்கு முன்பாக இருக்கிற சிவந்த சமுத்திரங்கள், எரிகோ கோட்டைகள் இடிந்து விழும். எப்பேற்பட்ட காரியங்களும் இடிந்து விழும். தேவன் நமக்கு முன்பாக நிற்கும் பொழுது, கடந்து போகும் பொழுது, மனித சக்திகள், பிசாசின் கிரியைகள், அந்தகார கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும், அவைகள் எல்லாம் விலகி போய்விடும். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது நமக்காக வைக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்களை நாம் சுதந்தரிப்போம். தேசத்தை சுதந்தரிப்போம், வீட்டை சுதந்தரிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆளுகையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கோணலானவைகளை, வழி தெரியாத காரியங்களை, நாம் எங்கு போவதென்று தெரியாமல் நாம் நின்று கொண்டிருக்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் சரியான பாதையை நமக்கு காட்டுவார், சரியான வழியிலே நம்மை கொண்டு போவார். அடுத்து கோணலானவைகளை செவையாக்குவார். கர்த்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார். நாம் போகிற பாதையில் பிரியமானவருடைய பிள்ளைகளை, தீங்குகள் இருக்கிறது, அசுத்தங்கள் இருக்கிறது, சத்துருக்கள் இருக்கிறார்கள், தீங்குகள் இருக்கிறது, கன்னிகள் இருக்கிறது. தேவன் நமக்கு முன்பாக போய் நம்மை பாதுகாக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக கடந்து போவார் என்றால், நம்முடைய வேலையா இருக்கட்டும், பிசினஸா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் விடுதலையும் ஜெயமும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் நமக்கு வரும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போவாராக. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52:12, நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடிப்போவர்கள் போல் ஓடிப்போவதும் இல்லை, கர்த்தர் உங்களை முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார், உங்கள் முன்னே போய் உங்களை பாதுகாப்பார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதில்லை, தூங்குகிறதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உங்கள் போக்கையும் வரத்தையும் இதுமுதல் கொண்டு என்றென்றைக்கு காப்பார். இஸ்ரவேலை காத்த மேகஸ்தம்பம் உங்களை காக்கும். நீங்கள் பண்ணுகிற பிரயாணத்தை கர்த்தர் பாதுகாப்பார். வேலை ஸ்தலத்தில் உங்களை காப்பார், பிசினஸ்ல காப்பார். நீங்கள் போகிற உங்கள் பிள்ளைகள் படிப்பை கர்த்தர் பாதுகாப்பார். விபத்தில் ஆபத்துகள் வராதபடி, தீங்கு வராதபடி, விரோதி கையிலிருந்து உங்களை காப்பார், பிசாசின் கையிலிருந்து உங்களை காப்பார், ஆபத்துகள் விபத்துகள் வராதபடி காப்பார், வியாதியிலிருந்து நோயிலிருந்து உங்களை காப்பார். தேசத்தில் கேட்கப்படுகிற பயங்கரமான சம்பவங்கள் நேரிட்டாலும் அவையிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார். ஏனென்றால்
கர்த்தர் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தாமே உங்களுக்கு முன்பாக போய் உங்களை பிறகு அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை பிடிக்க வரும் பொழுது கர்த்தர் பார்வோன் கைக்கு கர்த்தர் காப்பாற்றினார். பார்வோனை அழித்து போட்டார், அவன் கூட்டத்தை அழித்து போட்டார், அவன் ராணுவத்தை அழித்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். உங்களை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். தடைகளை கர்த்தர் உடைப்பார். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். உங்களுடைய தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசத்தில் கடந்து போவார்கள். ராஜாவுக்கு முன்பாக போவார். கர்த்தர்கள் முன்னிலே நடந்து போவார். கர்த்தர் தடைகளை உடைப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள், உங்களுடைய உயர்வில் இருக்கிற தடைகள், உங்களுடைய திருமணத்தில் இருக்கிற தடைகள், குழந்தை பாக்கியம் உண்டாகாமல் இருக்கிற தடைகள், இவை எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுவார். உங்களுடைய நீங்கள் கையிட்டு செய்கிற காரியத்தில் வளர்ச்சி இல்லாமல் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எது முயற்சி செய்தாலும் தடையா இருக்கிறது என்று சொல்லி உங்கள் தொழிலில் பிசினஸ்ல நீங்கள் படுகிற காரியங்கள், கண்ணீர் வடிக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிலே உயர்வை கர்த்தர் தருவார். அதில் இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிகள், ஜபத்துல ஜெபிக்க முடியவில்லை, தடையா இருக்கிறது, ஆவியில நிரம்பி ஜெபிக்க முடியல, அந்நிய பாஷை பேச முடியல, தடைகளை கர்த்தர் உடைப்பார். கர்த்தர் தடைகளை உடைத்து கர்த்தர் உங்கள் முன்பாக கடந்து போய் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் நிச்சயமாக சரிபடுத்தி உங்களுக்குரிய அதிசயத்தை, அற்புதத்தை செய்து உங்களுக்கு நன்மை உண்டாக நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவையாக்குவார். கோணலானவைகளை செவையாக்குவார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவையாகும், கரடான முடானவைகள் சமமாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து, யோவான் ஸ்நானகன் கோணலானவைகளை கரடானவைகளை சமமாக்குறவர்களாய் வந்தார்கள். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கோணலும் மாறுபாடான சந்ததியானவர்களாக இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே சரியான வாழ்க்கை இல்லை, சரியான நன்மை இல்லை, சரியான சூழ்நிலைகள் இல்லை, சரியானபடி நன்மையை கற்றுக் கொடுக்கிறவர்கள் இல்லை. எல்லா கோணலும் மாறுபாடமா இருக்கிற வித்தியாசமான வாழ்க்கை ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தேவன் கோணலானவைகளை சரியாக்குவேன், கோணலானவைகளை சமமாக்குவேன், செவையாக்குவேன், சுத்தமாக்குவேன், ஒழுங்குபடுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகினாலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் பிள்ளைகள் ஒருவேளை சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் புருஷமார் சரியில்லாமல் இருக்கலாம், ஒழுங்கற்று தீயலாம், உங்கள் மனைவிகள் சரியில்லாமல் இருக்கலாம், உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒழுங்கினமான காரியங்கள் ஒழுங்கில்லாமல் கோணலும் மாறுபாடமா இருக்கலாம். இப்பொழுது உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கை, உங்கள் பிள்ளைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் சீர்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவருடைய பிள்ளைகளோட பிசினஸ்ல கூட, உங்களுடைய ஊழியத்தில் கூட நிறைய குழப்படிகள், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கலாம். அவைகளெல்லாம் சரிப்படுத்துகிற தேவன், கோணலை செவையாக்குறவர். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்றால் இந்த வசனம் கோரேசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவனை கொண்டு இஸ்ரவேல் தேசத்தை சரிப்படுத்தும்படி கர்த்தர் செய்கிற காரியத்தை இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினாலே உங்களை கொண்டு கர்த்தர் அநேகரை சரிப்படுத்த தேவனால் முடியும், நிச்சயம் முடியும். அடுத்து நான்காவது, கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறவர் உங்களுக்கு தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பார். அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும். உபாகமம் 31ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 8ஆம் வசனம் நீங்கள் வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தாவே உனக்கு முன்பாக கடந்து போவார், அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தை அடிப்பார், நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய். கர்த்தர் சொன்னபடி யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்க வேண்டாம் என்று சொல்லி பலன் கொண்டு திடமனதாயிரு. என் அன்புக்குரியவர்களை, உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் ஆகாதபடிக்கு தேவன் சொன்னபடி உங்களுக்கு முன்பாக கடந்து போய் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்தை, சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை, சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை, சுதந்திரிக்க வேண்டிய ஸ்தலத்தை, சுதந்திரிக்க வேண்டிய வீடுகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார்.
நீங்கள் கலங்க வேண்டாம். தேவன் இந்த மாதம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்தார்கள், எரிகோவை கடந்தார்கள், 35 ராஜாக்களை கடந்தார்கள், தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இன்று வரைக்கும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக போனார். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக போனதுனாலே இத்தனை அற்புதங்களும் அதிசயங்களும் அவர்கள் வாழ்க்கையில நன்மைகளும் பாலும் தேனும் ஓடினது. அவர்களால் இத்தனை பெரிய நாட்டை வாங்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் பரதேசிகளும் திக்கட்டுகளுமாய் அநாதைகளுமாய் கைவிடப்பட்டவர்களுமாய் எகிப்திலே வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனத்திற்கு தேவன் கொடுத்த சுதந்திரம் எத்தனை பெரியது. இன்றைக்கு ஒருவேளை நாம் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம். கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். ஐந்தாவது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22 25 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போய் ஜெயத்தை கட்டளையிடுவார். பெலிஸ்தியர் தாவீது உயர்த்தப்படும் பொழுது, பெருகும் பொழுது, அவன் வீடு கட்டும் பொழுது, அவருடைய வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் தேவன் கொடுத்த பிறகு இதை கேள்விப்பட்டு பெலிஸ்தியர் அவனை விரோதித்து யுத்தம் பண்ணும்படி வந்தார்கள். முதல் தர தாவீதை கர்த்தர் அனுப்பினார், போக சொன்னார், விசாரித்தான், தேவனிடத்தில் கேட்டான், போனான், கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தான். இரண்டாவது பெலிஸ்தியர் அவனுக்கு விரோதமாய் வந்தார்கள். அப்பொழுது தாவீது கர்த்தரிடத்திலே விசாரித்ததற்கு கர்த்தர், நீ நேரே போகாமல் அவர்களுக்கு பின்னாலே முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளில் செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் போது சீக்கிரமாய் எழும்பிப்போ. அப்பொழுது பெலிஸ்தியர் பாளையத்தை முறியடிக்க கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார், உனக்கு முன்பாக கடந்து போவார். பாருங்கள், அன்றைக்கு வெற்றி கர்த்தர் தாவீதுக்கு கொடுத்தார். ஒரு பெரிய வெற்றி. அது பிறகு இஸ்ரவேல் பெலிஸ்தியர் வரவே இல்லை. அப்படி கர்த்தர் தாவீதோடு இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். காரணம், தாவீது தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவர். தாவீது கர்த்தருக்கு பிரியமானதை சித்தமானதை செய்தார். எதையும் தேவனிடத்தில் விசாரித்து செய்தார். நன்று தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறவர். அவர் தாமே உங்களை பிறகாக காக்கிறவராயிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போக வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஆகையால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீங்கள் கர்த்தரை முன்பாக வையுங்கள். அடுத்து அவருடைய வசனத்தை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். அவருடைய வசனம் உங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, உங்கள் ஜெப வாழ்க்கையும் உங்களுடைய வேத வாசிப்பும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் எல்லாவற்றிலும் கர்த்தரை முதன்மையாய் வையுங்கள். பரிசுத்தமாய் வாழுங்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார். உங்களுக்குரிய தடைகளை உடைப்பார், உங்களுக்குரிய பாதுகாப்பை கொடுப்பார், உங்களுக்குரிய சுதந்திரத்தை கொடுப்பார், உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உங்களுக்குரிய ஜெயத்தை கொடுப்பார். நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறீர்கள், அதுதான் முக்கியம். தாவீது கர்த்தரின் பார்வைக்கு கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்தார். இன்றைக்கு நீங்கள் கர்த்தரின் பார்வைக்கு நன்மை செம்மையுமானதை செய்கிறீர்களா? நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியை விட்டு தேவனுக்கு பிரியமானதை, தேவனுக்கு ஏற்றவைகளை, பரிசுத்தமானதை, தேவனை ஆராதிக்கிறதை நீங்கள் செய்கிறீர்களா? எப்படி நீங்கள் வாழுகிறீர்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தருக்கு உண்மையார்கள். பரலோக பிதாவே, என் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுத்து கர்த்தர் நடத்துங்க. கர்த்தர் தாமே அவர்களுக்கு முன்பாக கடந்து போவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. God bless you.